நியாயம் கேட்டு ஆட்சியர் அலுவலகத்துல போராட்டத்துல ஈடுபட்ட மீனவரை துண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க போலீசார். அவரை விட்டுருங்க அப்படின்னு மனைவி குழந்தைகள் கதறி அழுத காட்சி பாக்குறவங்கள கண் கலங்க வச்சிருக்கு. மீன் பிடிக்க விதித்த தடையை நீக்கணும் இல்ல தனக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு நியாயம் கேட்டு போராட்டத்துல ஈடுபட்ட மீனவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரி பெரிய காலப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் மீனவர் முகேஷ். இவர்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தனக்கு நியாயம் கேட்டு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காரு. புதுச்சேரி மாநிலத்துல எல்லா மீனவ கிராமங்கள்லயுமே ஹூகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடிக்க கூடாது அப்படின்ற தடைய இப்ப விதிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த தொழில்ல முகேஷ் ஈடுபட்டு வந்திருக்காரு. இதுக்காக 5 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு புதிய படகும் மீன்பிடி உபகரணங்களும் வாங்கியிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் இந்த முறையை பயன்படுத்தி மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு புதுச்சேரி அரசு திடீர் தடை விதிச்சதால இவருக்கு பட நஷ்டம் ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் தன்னுடைய படகு உபகரணங்களை வாங்கிட்டு நிவாரணம் தர சொல்லி இவரு முறையிட்டு இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு உதவியும் அரசு கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிதான் இவரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தன்னுடைய மனைவி குழந்தைகளோட சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்பதான் போலீசார் அவரை குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ போலீசாரை தடுத்து மனைவியும் குழந்தைகளும் கதறி அழுத காட்சி பார்க்கிறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. இதை தொடர்ந்துதான் இவங்களை அழைச்சு மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு.